நல்லவர். இந்த வருடத்தின் கடைசி மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதையும் கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அற்புதமாக நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம எல்லாம் விளக்கமாக சொல்லணும்ல. இந்த பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் அவர் நடத்தலையா, யாரோ நடத்தினாங்களா, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லுவீர்களானால் ரொம்ப சந்தோஷம். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார். ஆமாம், ஆவியானவர் சொல்கிறத கேட்கணுமா இல்லை மனுஷன் சொல்கிறத கேட்கணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆவியானவர் சொல்கிறத கேட்கணுமா, மனுஷன் சொல்கிறத கேட்கணுமா? ஆமாம், அதனால் நீங்கள் என்ன டைம் வச்சுருந்தாலும் நான் கேட்க போகிறதில்ல. ஆவியானவர் எப்போ முடிக்க சொல்கிறாரோ அப்போ முடிப்பேன். ஆமாம், வருடத்தின் கடைசி ஆராதனை, சரியா? ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமாம், 12 வாதத்தின் வசனத்தை சொன்ன எங்கள் அந்த குட்டி பாப்பா, வாழ்த்துக்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. 12 மாதமாக இருந்ததுனால தப்பிச்சோம். ஆண்டவர் 24 மாதம் வச்சுருந்தாருன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? சரி, கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நமக்கு கொடுத்த ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம், சரியா? சரி, அடுத்து ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை கவனிக்கும்படி உங்களை கேட்கிறேன். யாரும் இறங்கி வெளியெல்லாம் போகக்கூடாது. வாய்ப்பு இருந்தால் அந்த கதவை லாக் பண்ணிடுங்க. இங்கே உட்கார்ந்துருந்து 3வது வானத்துக்கு போயிடாதீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க இங்கேயே இருக்க. சரி, கர்த்தர் பேசுவாராக. ஒரு மனிதன் இருந்தான். சிறு பிராயத்திலிருந்தே தன்னுடைய சொந்த குடும்பத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். அவனுடைய பெற்றோர் கூட அவனை வெறுத்திருந்தார்கள், மறந்திருந்தார்கள், ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்திருந்தார்கள். சமுதாயத்தினால் மிகவும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த மனிதன், அவனுக்கென்று நண்பர்கள் யாரும் கிடையாது. குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவனாக எண்ணப்படாமல் இருந்த அந்த மனிதன் தேவன் ஒருவரையே சார்ந்து வாழ்ந்தபடியினால் அவனுடைய இளம் பிராயத்திலிருந்தே கர்த்தரையே தனக்கு தஞ்சமாக கொண்டு அவரையே அடைக்கலமாக கொண்டு வாழ்ந்த அந்த மனிதனுக்கு இருந்த துணை எல்லாம் தேவன் ஒருவர் மாத்திரமே. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்த அந்த சிறுவன் இளம் பிராயத்திலேயே ஆண்டவரை அதிகமாக பாடுகிறதும் துதிப்பதுமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். வனாந்திரத்திலே காடுகளிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் விலகவில்லை. தேவ பிரசன்னமும் அவனை விட்டு விலகினதாக நாம் பார்க்க முடியவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தேவனை பாடி துதிப்பதையே ஒரு நோக்கமாக வைத்திருந்த அந்த வாலிபனை ஆண்டவர் சரியான நேரத்திலே சரியான சூழ்நிலையிலே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் தேசத்திலே உயர்த்தினார். ஒரே அடியாக அல்ல, படிப்படியாக உயர்த்தினார். அப்படி உயர்த்தி தேசத்திற்குள் கொண்டு வரப்பட்ட ராஜ அரண்மனைக்குள் கொண்டு வரப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட அங்கேயும் அவனுக்கு பாதிப்பு தான் உண்டானது. அங்கேயும் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புகள் தான் உண்டானது. தேசத்து ராஜாவினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு வனாந்திரங்களிலே காடுகளிலே அலைந்து திரிகிறவனாக மாற்றப்பட்டான். ஆனாலும் அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடியினால் தேவன் அவனோடு இருந்தார். ஒரு காலத்திலே அந்த மனிதனே தேசத்திலே ராஜாவாகவும் உயர்த்தப்பட்டான். ராஜாவாக உயர்த்தப்பட்ட பின்பும் அவன் ஒருபோதும் தேவனை பாடி துதிப்பதை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை பாடி துதிப்பதை விட்டும் விலகவில்லை. தேசத்திலே பல காரியங்களை நிர்வாக ரீதியாக ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தின போது அவன் தேசத்திலே பலரை நியமிக்கிறான், பல மனிதர்களை நியமிக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஆலயத்தின் காரியங்களை சரி செய்வதற்கு, கவனிப்பதற்கு பலரை அவன் நியமிக்கிறான். அப்படி நியமித்த போது அவனுக்கு நண்பனாக இருந்த தேவனுக்கு பயந்து நடக்கிற இன்னொரு மனிதனையும் அவன் கண்டுபிடிக்கிறான். எப்படி இந்த ராஜாவாக உயர்த்தப்பட்ட மனிதன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிப்பதை, ஆராதிப்பதை, மகிமைப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தானோ,
இவனுடைய நண்பனாகிய அந்த மனிதனும் தேவனை துதித்து பாடுவதை, அவருக்காக பாடல்களை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனைத்தான் ஆலயத்தின் காரியங்களை கவனிப்பதற்கு, அதிலும் குறிப்பாக இந்த பாடல் நடத்துகிற காரியங்களை கவனிப்பதற்கு தலைவனாக அந்த ராஜா ஏற்படுத்தினான். அவர்கள் சம காலத்திலே வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்த அந்த இரண்டு நபர்களும் ஒரு சூழ்நிலையிலே இரண்டு பாடல்களை எழுதினார்கள். அதிலே முதலாவது அந்த ராஜா அந்த பாடலிலே எழுதும்போது, என்னை தேவன் நன்மையால் முடிசூட்டினார் என்று எழுதினான். அதே காலத்திலே வாழ்ந்த அவருடைய நண்பனாகிய இந்த மனிதன், அந்த வருடங்கள் விருதாவாகவும் பயங்கரமாகவும் கழிந்து போயிற்று என்று எழுதினான். அந்த ராஜா எழுதினான், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக கட்டளையிட்டார் என்று எழுதினான். இந்த மனிதனோ, இந்த நாட்கள் எல்லாம் விருதாவாகவும் பயங்கரமாகவும் கழிந்து விட்டது என்று எழுதினான். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்கன்னா என்ன பார்க்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, கையை பிடிங்க. நன்மையாக முடிஞ்சிருக்குதா இல்லை பயங்கரமாக முடிஞ்சிருக்குதா? பயங்கர நன்மையாக முடிஞ்சிருக்குதோ? சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. 78ஆம் சங்கீதம் 33வது வசனம். 78ஆம் சங்கீதம் 33வது வசனம். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினீர். முதலாவது வாசித்த வார்த்தையை எழுதின மனிதனுடைய பெயர் தாவீது. இரண்டாவது வாசித்த வார்த்தையை எழுதின மனிதனுடைய பெயர் ஆசாப். அந்த சங்கீதத்தின் மேலே உள்ள பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம். இந்த ஆசாப் என்கிற மனிதனை குறித்து ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தையை ஒருவேளை எல்லா வருட பிறப்பிலும் நீங்க வாசனத்தை கேட்டிருக்கலாம், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ரெண்டு தேவ மனிதர்கள் தான், ரெண்டு பேரும் சம காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான், ரெண்டு பேரும் தேவனை பாடி துதிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தவர்கள் தான், ரெண்டு பேரும் அடிமைத்தன நிலைமையில் இருந்து சாதாரண நிலைமையிலிருந்து தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் தான். ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இருக்கிறார் என்று சொல்லி, இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவர் நாட்களை விருதாவிலும் வருஷங்களை, வருஷத்தை கிடையாது, வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார் என்று சொல்லுகிறான். எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வருஷத்தை மட்டுமல்ல, வருஷங்களை நன்மையாக முடிய பண்ணத்தான் அவர் விரும்புகிறார். அந்த 65:11 வாசிக்கும் போது ரொம்ப அழகா போட்டிருக்கு. வருஷத்தை யாருடைய நன்மையால்? யாருடைய நன்மையால்? உம்முடைய நன்மையால். எனக்கு இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு பல நன்மை மனசுல இருந்திருக்கும். இது நடந்துராதா, இது நடந்துராதா, இது நடந்துராதான்னு சொல்லி. அதெல்லாம் நடந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எது நன்மை என்று நினைத்தாரோ அவை எல்லாம் எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறவர். ஆனால் அந்த வசனத்தை நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக காண்பிக்காமல், இந்த வருட கடைசி ஆராதனையாக இருக்கிறபடினாலே இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையையும் இந்த வருடத்தின் ஆரம்பம் தொடக்கி இம்மட்டும் அல்லது பல வருடங்களாக ஆண்டவரை ஆராதிக்கிற தேடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய நாட்கள் அந்த ஆசாப் சொல்லுகிறது போல ஒருவேளை விருதாவாய் கழிந்து விட்டதோ, அல்லது அந்த ஆசாப் சொல்லுகிற போல வருஷங்கள் பயங்கரமாகவே கழிந்து விட்டதோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நேற்று தியானித்த போது எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் ஏதோ பிரசங்கத்தை சாதாரணமாக ஏதோ ஒரு பிரசங்கடா அப்படின்லாம் பண்ணுறது கிடையாது, சரியா? இது ஆலயத்தில் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்லாம் நினச்சி பண்ணுறது கிடையாது.
ஆண்டவர் அந்த பிரசங்க நேரம் என்று கொடுத்திருப்பது அவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுவதற்காக கொடுத்திருக்கிற நேரம். அதை உணர்ந்து புரிந்து கொள்ளுகிறவர்கள் அந்த வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு எந்தெந்த காரியத்திலே நம்மை சரி செய்ய வேண்டுமோ, எந்தெந்த காரியத்திலே நம்ம விட்டு கொடுக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியத்திலே இன்னும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நிதானித்து செயல்படும் போது அந்த வார்த்தைகள் தருகிற ஆசீர்வாதம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த ஆசாப் என்கிற மனிதனை குறித்து நான் ஏற்கனவே சொன்னபடி அவன் தாவீதினாலே தேவனுடைய சமூகத்திலே பாடல்களை நடத்துகிற ஒரு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டிருந்தான். அதெல்லாம் நீங்கள் அதிகமாக வாசிக்கணும்னா நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த ஆசாபினுடைய சங்கீதம் 50வது சங்கீதம் ஆசாப் எழுதின சங்கீதம். யாரு 50வது சங்கீதம் யார் எழுதினது? ஆசாப் எழுதின சங்கீதம். 73 83 வரையுள்ள சங்கீதங்கள் ஆசாப் எழுதின சங்கீதங்கள். இந்த நாளின் காலை வேளையில என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் இந்த 78ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம் தான். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆசாப் எழுதின எல்லா சங்கீதத்தையும் நான் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமாம், நீங்களாம் எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தப்போ ஒரு வயசானவர் என்னை எப்போவுமே அங்கே போகும்போது அவர் தான் வந்து டேக் கேர் பண்ணுவார், கவனிப்பார். பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவர் வந்து கேட்டார், பிரதர் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிது அப்படின்னார். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, இந்த வசனத்தெல்லாம் இவ்வளோ தியானிக்கணும்னா எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் வேலையை வேற பார்த்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். சரியா? நேரம் வரவே வராது. சொல்லுங்கள், என் நேரம் வரவே வராது, நேரம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தான் உருவாக்கணும். ஆமாம், மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், வசனத்தை வாசிக்கிறதுக்கு மட்டும் நேரமே இருக்காது. ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை தான் காமிச்சார். அந்த வசனத்தை ஒழுங்காக தியானிக்கணும்னா நான் அந்த எல்லா ஆசாப் எழுதின எல்லா சங்கீதத்தையும் படிக்க வேண்டியதாக இருந்தது, திரும்ப திரும்ப. சரியா? அப்படி படிக்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. நான் பார்த்தபடி இந்த ஆசாபை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 39ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். சரியா? 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 31, 32, 39ஆம் வசனத்தில். அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 37வது வசனம் இதிலெல்லாம் போட்டிருக்கு. அவர்கள் எப்படி நியமிக்கப்பட்டார்கள், தாவீது எப்படி ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அந்த ஒரு கொயர் செட் பண்ணுறார். அவர் ஒரு பெரிய கொயர் செட் பண்ணும்போது அதற்கு பாடகர் தலைவனாக இந்த ஆசாப் நியமிக்கப்படுகிறான். இந்த ஆசாபினுடைய சங்கீதங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கும் போது அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் பார்க்க முடிகிறது. அவன் வெறும் பாடகன் கிடையாது, அவன் தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறான். பின் நாட்களிலே எருசலேமுக்கு வரப்போகிற அழிவை குறித்து பேசுகிறான். அதிகமாக எதிர்காலத்தை குறித்து பேசினாலும் அதிகமாக பூர்வ நாட்களை குறித்தும் அவன் தியானித்து எழுதியிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. எதை குறித்து? பூர்வ நாட்களை குறித்து. அப்போ இந்த 78ஆம் சங்கீதத்திலே ஆண்டவரே நீர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர்களவா, இந்த சங்கீதக்காரன் ஆனால் எப்படி சொல்லுகிறானே, என்னுடைய நாட்கள், அவர்களுடைய நாட்கள் விருதாவாய் போயிற்று, அது பயங்கரத்தினால் கழிந்து போயிற்று என்று அவன் சொல்லுகிறானே என்று சொல்லி தியானித்த போது இந்த 78ஆம் சங்கீதத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையான நாள் முதற்கொண்டு அந்த வனாந்தர பிரயாணத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் விவரித்து எழுதிவிட்டு தான் சொல்லுகிறான். அவர்களுடைய நாட்கள் விருதாவாய் போய்விட்டது, அவர்களுடைய வருஷங்கள் பயங்கரமாய் தவிப்பினாலும் சஞ்சலத்தினாலும் முடிந்து விட்டது. ஏன் அதை அப்படி சொல்லுகிறான்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்தாங்க என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்கள். அவர்கள் வெளியிலே வந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு நேர் வழியிலே நடந்து போனால் 11 நாளில் போய் சேர முடியும். எத்தனை நாளில் போய் சேர முடியும்? 11 நாளில் போய் சேர்ந்துருக்கலாம். எத்தனை நாளில் போய் சேர்ந்தாங்க? 40 வருஷத்தில் போய் சேர்ந்தாங்க. ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சு?
ஆண்டவர் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. வசனம்லாம் காண்பிக்க நேரம் இல்லை, நீங்க போய் வாசிக்கோங்க. என்ன, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை, இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், இவர்கள் இந்த நேர் வழியில போவாங்கன்னா வழியில பெலிஸ்தியர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, யுத்தம் வந்துடும், இவர்கள் யுத்தத்திலே பழக்கப்படாத ஜனங்கள் என்பதற்காகவே ஆண்டவர் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். அப்படியே அவங்க சுத்தி போன வழியில நடந்து போயிருந்தா கூட 6 மாதத்திற்குள்ள போய் சேர்ந்திருக்க முடியும். ஆனா ஏன் 40 வருஷம் ஆச்சு சொல்லுங்க? ஏன் 40 வருஷம் ஆச்சு? எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்லத்தானே போறீங்க, சீக்கிரம் சொல்லிடுங்கன்றீங்களா? ஒரு காரணம், நான் பார்த்த காரணம் 40 நாள் அவங்களால பொறுமையாக இருக்க முடியல. ஆண்டவர் 40 வருஷம் ஆக்கி விட்டார். சீனாய் மலையில் மோசே போனதுக்கப்புறம் 40 நாள் ஆனவொடனே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஐயோ எங்களை வேற ஒரு ஆள் ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. இவனுங்களே ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தால், நீ 40 நாள் கூட பொறுக்க முடியல, உன்னால 40 வருஷம் போ. ஆண்டவர் 40 நாள் பொறுக்க சொன்னால் பொறுத்துருங்க, என்ன சரியா? சரி, இது வேதத்தில் சொல்லப்படாத காரியம், ஆனால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதில் 29வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14:29. இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். கவனிங்க நல்லா. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது மோசே 12 வேவுகாரரை அனுப்புகிறான். காலேப், யோசுவா மட்டும் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். மீதி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். உடனே எல்லா ஜனங்களும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மோசேவுக்கும் விரோதமாக கல்லை தூக்கி கொண்டு நிற்கும் போது ஆண்டவர் பயங்கர கோபம் கொண்டவராய் அந்த ஜனங்களுக்கு ஒரு தண்டனையை அங்கேயே கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களில் 20 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை பேருடைய பிரேதங்களும் எங்க விழும்? வனாந்தரத்தில் விழும். யாரும் 20 வயதிற்கு மேற்பட்ட யாரும் கானானை சுதந்தரிப்பதில்லை. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, யோசுவாவும் காலேப் மட்டும்தான் போவாங்க. அப்புறம் போறதெல்லாம் எகிப்துல இருந்து கிளம்பும் போது 20 வயசு கீழே இருந்தவங்க யாரோ அவங்க தான் போவாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் என்று கணக்கு சொல்லப்படுகிறது. 30 லட்சம் வரை இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு தண்டனையை சொல்லிவிட்டார். அது ரொம்ப கடுமையான தண்டனை. 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருடைய பிரேதங்களும் எங்க தான் விழப்போகுது? வனாந்தரத்தில் விழப்போகுது. அப்போ எகிப்திலிருந்து கிளம்பின அந்த லட்சக்கணக்கான ஜனங்களில் 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் செத்து மடிவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்யும் போது பழைய ஏற்பாட்டிலே அதன் பின் விளைவு பயங்கரமாயிருந்தது. அந்த ஆசா பூர்வ நாட்களில் நடந்தவைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறான். நம்முடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அற்புதமாக அவர்களை நடத்தினாரே, அவர்கள் பலத்த கையோடு வெளியே கொண்டு வரப்பட்டார்களே, இந்த கானான் தேசத்திலே அவர்கள் நட்டு வளர்க்காத திராட்சை கொடிகள், கட்டாத வீடுகள், இப்படி பல ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொட்டி கிடந்ததே. ஆனாலும் 40 வருஷத்தை ஜனங்கள் வீணாக்கி விட்டார்களே என்று சொல்லி அந்த பூர்வ நாட்களின் காரியங்களை அவன் தியானித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒவ்வொரு காரியமாக வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் கேட்டுவிட்டு ஆசாப் கடைசியா எழுதுறான், என்னுடைய ஜனங்கள் தங்களுடைய நாட்களை விருதாவாய் கழித்து போட்டார்கள். அதையேதான் மோசே 90ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான், என் ஜனங்களுக்கு நாட்களை என்னும் அறிவை தாரும் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறான், எங்கள் வருஷங்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். மோசே அந்த சங்கீதத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட 38 வருடங்கள் ஆகிவிட்டது. கடைசியில் திரும்பி பார்க்கிறான், ஏன் அந்த வார்த்தைகளை அந்த தேவ பக்தர்கள் எழுதுகிறார்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனம் வனாந்தரத்தில் சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு சின்ன ஏரியாக்குள்ள.
ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் அந்த வீட்டில் ஒரு சத்து ஒரு பணம் விழுந்துருச்சு, அந்த வீட்டில் ஒரு மரணம், இந்த குடும்பத்தில் ஒரு மரணம், 20 வயதிற்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் மடிவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். 21 வயது வாலிபர்கள் எத்தனை பேர் செத்து மடிந்திருப்பார்கள், வயதானவர்கள் மரித்திருப்பார்கள், அது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எத்தனையோ குடும்பத்தில் உள்ள 21 வயது நிரம்பியவர்கள் மரித்தார்கள். ஏன் ஆண்டவர் ஏன் அந்த பெஞ்ச் மார்க் 20 வயசுன்னு செட் பண்ணார் எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த 20 வயதிற்கு கீழான இளைஞர்கள், டீன் ஏஜ்ல உள்ள பிள்ளைங்கள்லாம் அறியாத பருவத்தில் இருக்கிறார்கள் என்பதனால் ஆண்டவர் அவர்கள் மேல் கிருபை வைத்தாரோ எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் எத்தனை குடும்பங்கள் மரணத்தையே பார்த்து பார்த்து கண்ணீரும் கதறலுமாகத்தான் அவர்கள் வனாந்தர வாழ்க்கை இருந்தது. Can you just imagine? யோசிச்சு பாருங்க எப்படி நடந்திருக்கும் அது. எத்தனை நாட்கள், 40 வருடங்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் மோசே வந்து எழுதுறான். 90ஆம் சங்கீதத்தெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்டவரே, இதுக்கு மேலே நாங்கள் உம்முடைய கிரியையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். எங்களுடைய கிரியையினால எங்கள் நாட்களை நாங்கள் வீணடித்து விட்டோம், எங்கள் நாட்களை எண்ணி பார்க்கிற அறிவு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இதுக்கு மேலேயாவது எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். இந்த நாளின் காலை வேளையிலே இந்த வருடத்தின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ முடிவு எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் வாசித்த அந்த வார்த்தைக்காக நன்றி. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ, பிரசங்கி 7:8 நினைக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே எப்படி ஆரம்பித்தோம், இப்போ எப்படி முடித்துட்டு இருக்கிறோம். வருஷத்தை ஆண்டவர் நன்மையா முடிசூட்டுவதற்கு அவர் ஆயத்தமாகத்தான் இருந்தார். ஆனால் வேதத்திலே தேவ ஜனங்கள் தங்களுடைய மீறுதலினால்தான் நாட்களை விருதாவாகவும் வருஷங்களை பயங்கரமாகவும் சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இந்த ஆசாபின் சங்கீதத்தில் இருந்தே அந்த 78ஆம் சங்கீதத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தில் இருந்தே அவர்களுடைய வாழ்க்கையின் நாட்கள், வருடத்தின் நாட்கள் ஏன் தவிப்பும் சஞ்சலமுமாகவே மாறிப்போனது என்பதற்கு என்னுடைய வழக்கத்தின்படி 7 காரியத்தை காட்ட விரும்புகிறேன். நேரம் இருந்துச்சுன்னா நிறைய சொல்லுவேன், எது எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் போனஸ். அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லிடுங்க, தூங்கிடாதீங்கன்னு சொல்லிடுங்க. ஆமாம், சொல்லிடுங்க, கொட்டாவி கிட்டாவி விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய ஜனம் விழுந்து போகும்போது அல்லது தவறு செய்யும் போது அல்லது தண்டனையை அனுபவிக்கும் போது அதற்கான காரணத்தையும் அவர் வேதத்திலே சொல்லாமல் விடுகிறதில்லை, எச்சரிக்காமலும் விடுகிறதில்லை. அப்படி நான் பார்த்த பல காரியங்களை அந்த ஆசாப் 78ஆம் சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறான். அது அன்றைக்குரியது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பொருந்தி வருகிறது. வாசிக்கலாம் அந்த 78ஆம் சங்கீதத்திலே. முதலாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நாட்களையும் வருஷத்தையும் விருதாவாகவும் பயங்கரமாகவும் மாற்றிக்கொண்டதன் காரணம் என்ன? 78ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இப்போ முதலாவது, அந்த தேவ ஜனம் தங்களுடைய நாட்களை விருதாவாக கழித்து போட்டதன் காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் ஆண்டவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய வியாதி என்ன வியாதி? மறதியா? அழகா சொல்றீங்களே. ஆமாம், எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்துடுவோம், எதை மறக்கணுமோ அது மறக்கவே மறக்காது. ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அப்படி சொன்னல நீ அப்படின்னு வீட்டுக்காரர் திட்டினது வீட்டம்மாக்களுக்கு அப்படியே கேப்சர் ஆகி மெமரியில் அப்படியே சேவ் ஆகிருக்கு. டெலீட் பண்ணாலும் போக மாட்டேங்குது, ஃபார்மேட் அடித்தாலும் போக மாட்டேங்குது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும், ஃபார்மேட் பண்ணால் போயிடணும், அது எல்லாம் ஜீரோஸாக மாறிடணும். அதெல்லாம் மறக்கவே மறக்காது. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மை என்ன செஞ்சிடும்? அடுத்த நாளே மறந்துடும்.
யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே என்னடா இது, எதுக்கு வந்தோன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்திருக்கிறீங்களா? நினைத்து பார்த்துருக்கிறீங்களா? நினைத்து பார்த்துருந்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் எத்தனை நாள் இருக்குது இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு? 2 நாள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் உட்காந்து இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நிறைய காரியங்களை மறந்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இன்னொன்று சொல்லவா, நீங்கள் அறியாத பல ஆபத்துகள் இருந்து ஆண்டவர், நீங்கள் அறியாமலே ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் காரியம் என்ன? 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. அந்த அடிமைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இன்னைக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா இன்னைக்கு நமக்கு கிடையாதுங்க. ஆமாம், இன்னும் ஒருவேளை இந்த வட இந்தியாவுக்குலாம் போனீங்கன்னா கொத்தடிமையாக வைக்கப்பட்டிருக்க ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் பெரிய முதலாளி ஒருத்தன் கொண்டு போய் அவங்க இடத்துல வேலைக்கு வச்சுருப்பான். ஒன்றுமே கிடையாது, எவ்வளவு நேரம் வேலை இருக்கோ அந்த வேலையை செய்யணும். அவன் என்ன கொடுக்குறானோ அதை தான் சாப்பிடணும். அவர்களுக்கென்று ஒரு சொத்து கிடையாது, அவர்களுக்கென்று இருப்பதற்கு சொந்தமாக ஒரு இடம் கிடையாது. அவர்கள் விரும்பின எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய முடியாது. எகிப்து தேசத்தில் அப்படித்தான் 430 வருஷம் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டு வந்தார்? பலத்த கையோடு, ஓங்கிய புயத்தோடு அந்த பார்வோனின் சேனைகள் கதி கலங்குற அளவிற்கு 10 வாதைகளை நேரடியாக பார்த்து வெளியே வந்த ஜனம். ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு வரும்போது பொண்ணு வெள்ளியெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க? ஜனங்கள் அவங்கள அறியாமலே கொடுத்தாங்க. 430 வருஷம் இவங்க சம்பளமே எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. அவன் உன்னை சம்பளம் இல்லாமல் ஏமாத்தினா என்ன, நான் கொடுக்குறேன்டான ஆண்டவர் அவன் சொத்துக்கித்து காதில் கழுத்தில் போட்டிருந்தது எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு வர்றாங்க. ஆனால் வனாந்திரத்தில் வந்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்தார்கள். மறந்துட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒருவேளை நீர் செய்த அதிசயங்களை, என்னுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக நீர் நடத்தி வந்த காரியங்களை நான் மறந்து விட்டு இன்னும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறேனா, இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறேனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவர் இதை கற்பனையாகவே எழுதி கொடுத்திருந்தார். அவர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போதே உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறக்கட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் மறவாதன்னு சொல்லலை. எதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க சொல்லுவோம்? ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா எச்சரிக்கையாக இருன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நீ என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிக்கிறார். ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்ருவானவன் நமக்கு கொண்டு வருகிற பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? அவருடைய நன்மைகளை மறக்க பண்ணுவதற்கு அவன் பல விதத்திலே போராடுவான். அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்காதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கே கட்டளையாக எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? வாசிங்க 106ஆம் சங்கீதம், 106வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, போதும் நிறுத்துங்க. இதனால தான் இந்த பாட்டு பாடும்போது நமக்கு எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும், நல்லா பாடுறாங்களே அப்படின்னு. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது செங்கடல் வந்த உடனே அவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக என்ன செஞ்சார்? தண்ணீர்கள் அவர்களை மூடி போடத்தக்கதாக உடனே நடத்தினார். உடனே பாட்டு பாட்டாங்க, டான்ஸ் போட்டாங்க. சரியா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், கொண்டாடுவோம்னு போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும், அந்த ஆனாலும் வந்தாலே நல்லா கவனமாக வாசிக்கணும். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. ஆண்டவர் செய்த நன்மைகளை, தந்திருக்கிற ஸ்லாக்கியங்களை, கிருபைகளை, இரக்கங்களை நினையாமற் போவதற்குரிய
பல காரியங்களை சத்துரு கொண்டு வருவான், எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஆசாப் சொல்லுகிறான், இப்படி நீங்க மறந்ததுனால தேவன் உங்க நாட்களை விருதாவிலும் வருத்தத்திலும் கழிய பண்ணிட்டார். அதே சங்கீதத்தில் கடைசியில் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்றான், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், அவர் செய்த நன்மைகளை மறந்தார்கள், கடைசியில் தேவனையே மறந்துட்டாங்க. சரி, முதல் காரியம் என்னது? தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்தார்கள். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ 78ஆம் சங்கீதத்துக்கு திரும்ப வந்துருங்க. அதில் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும். போதும் போதும். இப்ப ஆண்டவர் அடுத்த காரியத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், அந்த உடன்படிக்கையை கை கொள்ளாமலும். உடன்படிக்கைனா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, கவனன்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானா? கவனன்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன? நம்ம கல்யாணம் முடிக்கும் போது என்ன பண்ணுறோம்? கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க? அக்ரிமெண்ட் போடுறாங்களா, உடன்படிக்கை பண்ணுறாங்களா? ஆமாம். என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பத்திலும் சத்தம் வருதா பார்த்தீங்களா? இது வராதுன்னு எனக்கு தெரியும். அது என்றைக்கோ நாங்கள் அந்த பாஸ்டர் மைக்கை நீட்டினார், நாங்கள் பாட்டுக்கு சொன்னோம். அதை எதுங்க இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? அக்ரிமெண்ட்னா ஒரு கண்டிஷன் பேஸ்ட். நீ இதை செஞ்சா இதை முடிப்போம், 1 லட்ச ரூபா நீ கொடுத்தனா இந்த இடத்த உனக்கு எழுதி கொடுத்துறேன்னு கொடுக்குறது அக்ரிமெண்ட். ஆனால் உடன்படிக்கை வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பத்திலும் இன்பத்திலும். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறது அக்ரிமெண்ட் கிடையாது. ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிறது என்னது? உடன்படிக்கை. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த அன்னைக்கே ஆண்டவருக்கோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறீர்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு முக்கியமான உடன்படிக்கையை ஆசாப் இங்கே காண்பிக்கிறான். வாசிங்க பாப்போம், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். என்ன உடன்படிக்கையா? பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும். போதும் போதும், நிறுத்துங்க. இப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம், அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணீங்கப்பா. ஆனால் அந்த உடன்படிக்கையை அம்போன்னு விட்டுட்டீங்க அப்படின்னு ஆசாப் எழுதுறான். பாஸ்டர் ஏற்கனவே வாசிச்சுட்டாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிச்சுட்டாங்க இல்லையா? அதே வசனத்தை ஆண்டவர் திரும்ப சொல்றார். வாசிங்க பாப்பா, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 19 20வது வசனம் வாசிங்க. உபாகமம் 11 19 20. உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து வீட்டில் உக்காந்துருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் என்ன பண்ணணுமா? அவைகளை குறித்து பேசணுமா? உங்க பிள்ளைங்கள்ட்ட எப்போ பேசணுமா? படுக்கும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது. இப்போ போகும்போதே என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு தான் பாஸ்டர் இவரை கூப்பிட்டு வந்தாரோ தெரியல அப்படின்னு பேசுவீங்களா? ஆண்டவர் அன்னைக்கே கட்டளையா எழுதி கொடுத்துட்டார். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் வீட்டு நிலைக்கால்களில் எழுதி அதை செய்வோம். வீட்டு முன்னாடி இந்த வீட்டின் தலைவர் இயேசுன்னு எழுதி மாட்டிடுவோம். வீட்டம்மா தான் தலைவியா இருந்தாலும் இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு எழுதிடுவோம். அது இன்னும் சும்மா ஒரு போட்டோ தானே. அது இப்போ இந்த நியூ இயருக்கு கேலண்டர் வேற கொடுக்குறோம். அது எதுக்கு கொடுக்குறோன்னே தெரில. எத்தனை பேர் வீட்டில் கேலண்டர் மாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சு கேலண்டர் இல்லையா? அது பார்க்குற பழக்கமே போயிடுச்சு நமக்கு. அதில் அட்லீஸ்ட் ஒரு 4 வசனமாவது போட்டிருக்கு. அதை நம்ம கரெக்டாக செய்கிறோம். வீட்டு நிலைக்காலில் மாட்டுறோம், இருதயத்தில் மாட்டினோமான்னு தெரியாது, நம்ம சந்ததிக்கு கடத்தினமான்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏற்றுக்கொண்டு வந்தபோது நீ என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ண, அந்த உடன்படிக்கை நீ என்ன செய்யலை? கை கொள்ளாமல் விட்டுட்ட. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று என்று சொல்லி.
அவர்கள் கடைபிடித்திருந்தா தானே அவங்க சந்ததிக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் நீ உன் சந்ததிக்கு மட்டும் சொல்லி கொடுன்னு சொல்றது இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லி கொடுக்கறது நல்லா கூட செய்வோம், சிலர் நம்ம கடைபிடிக்கிறோமான்றது தான் முக்கியம். ஆமாம், நான் இந்த மெதுவான பிரதியுத்திரம்னு ஒரு செய்தி பேசிட்டேன் பாருங்களேன். என்ன பிரதியுத்திரம்? மெதுவான பிரதியுத்திரம்னு. அதை பேசுனதுலேருந்து அதை யூடியூப்பில் பார்த்துட்டாங்க என் பிள்ளைங்கள்லாம். பார்த்துட்டு நான் எப்போ கோவப்பட்டாலும் என் பொண்ணு, எப்பா நீங்கள் தானே பேசுனீங்க மெதுவான பிரதியுத்திரம்னு. சரி, ஓகே, எனக்கு சந்தோஷம்தான், பரவாயில்ல, நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வீட்டிலே ஒருத்தவங்களை வச்சிருக்கிறாரு, எனக்கு சந்தோஷம்தான். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிறதை கடத்தும் போது நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சந்ததி சந்ததியாக. இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக வளராதது தான். அந்த பேசிக் ஃபவுண்டேஷனு, எந்த ஒரு காரியத்துக்கும் வேதத்தில் பதில் உண்டு, அதை ஹேண்டில் பண்ண தெரியாததுனால தான் இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். இதுவரைக்கும் சொல்லாதவங்க, இனிமே திருமணம் ஆக போகிறவங்க அல்லது சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க, ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி கொடுத்து கடத்தி வளர்த்து விடுங்கள். ஆண்டவர் அப்போ சொல்லுவார், வருஷத்தை நான் நன்மையாக முடிச்சு விட்றேன்னு சொல்லுவார். இல்லைன்னா வருஷம் விருதாவாக தான் போயிட்டுருக்கும். அகடமிக்ஸ், மியூசிக், எல்லா கோச்சிங்க்கும் விடலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பது தான் என்ன சந்தோஷம், மிகவும் அதிகமான சந்தோஷம். சரி, அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினதற்காக நன்றி. சரி, நேரம் போயிட்டே இருக்கு. அடுத்து ஒரு காரியத்தை வாசிங்க பார்ப்போம். அதே 78வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு. போதும் போதும், நிறுத்துங்க. அதே காரியத்தை அவர் சொல்லுகிறார் 30வது வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்களாம். இச்சைனா என்னது சொல்லுங்க? இச்சைனா என்னது? ஆசை. இப்போ என்கிட்ட நான் கார் இல்லாமல் ஒரு 1.5 வருஷமாக இருக்கேன், சரியா? இங்கே போகிறது வரலாம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பா ரைட்டா? கரெக்டாக தப்பா சொல்லுங்கள்? தப்பா? பெட்சி தப்புங்கிறாங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இச்சை என்ன தெரியுமா செய்யும்? இச்சை என்ன தெரியுமா செய்யும்? ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை மறந்துட வைக்கும், எது இல்லையோ அதையே பிரதானமாக காட்டும். ஆசை என்பது வேற, இச்சை என்பது வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க ஆசா அழகா எழுதுறான், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் அவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டாங்க. எங்களுக்கு எகிப்தில் அங்கே என்னது வெள்ளைப்பூண்டு இருந்துச்சு, முட்டைக்கோசு இருந்துச்சு, கொமட்டிக்காய் இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அடிமையாக நீ நினைச்சதெல்லாம் அங்கே சாப்பிட முடியாது. வேணா விதவிதமாக காய்கறி அங்கே விளைஞ்சிருக்கும், பிச்சு தின்றுப்ப. ஆனால் இங்கே வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத இடத்துல பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். நீ என்னதான் முறுமுறுத்தாலும் உங்கள் செருப்பு பழசாகலை, உங்கள் ட்ரெஸ்ஸு அழுக்காகலை, உங்களுக்கு வேர்க்கவே இல்லை. அதை பார்த்தாலே உங்களுக்கு தோணியிருக்க வேணாமா? ஏண்டா எகிப்தில் மண்ணையும் கல்லையும் சுமந்துட்டு வேர்வை சிந்தி அப்படியே நாரிக்கிட்டு கிடந்தோம், இங்கே ஸ்வெட்டிங்கே இல்லையடா. ஆண்டவர் காலையில் ஆன உடனே என்ன வந்துடுது? பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துடுது. தூதர்களுடைய அப்பமாகிய மன்னா ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லாமே இருந்தாலும் இச்சை வந்துருச்சுன்னா எது இல்லையோ அது மேலே தான் கண் போகும். அதை வச்சே போராடிட்டு இருக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னா இதெல்லாம் சொல்லிடுங்க. இல்லாததை வச்சே போராடிக்கிட்டு இருக்காதீங்க, இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு 2 வீலரே இல்லாத எத்தனையோ மக்கள் கிடக்குறாங்க. எனக்கு அது இருக்குதே, எனக்கு அது பெரிய சந்தோஷம். வட இந்தியாவுக்கெல்லாம் போனீங்கன்னா, இன்னும் நிறைய இடங்களுக்கு போனீங்கன்னா, இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டை நீங்கள் பார்க்கலாம். படிப்பு கிடையாது, ஒழுங்கான கல்வி கிடையாது, ஒரு மருத்துவ வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது, ஃபோன் ஒர்க் ஆகாத இடம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது தெரியுமா? நமக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல, சிக்னலே இருக்காது. சில மலைப்பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா 120 கிராமம் இருக்குது. ரோத்தாஸ் மலைக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ தான் நம்முடைய மிஷினரிகள் 50 வருஷமாக பண்ண வேலையை பார்த்துட்டு தான் இப்போ தான் கவர்மெண்ட் வந்து அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஃபோனே ஒர்க் ஆகாது, மேலே போனீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம்.
இப்படி பல காரியங்கள் இருக்கிறது, பல இடங்கள் இருக்கிறது. எத்தனை வசதி வாய்ப்புகளோடு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, உலகத்தில் 3 பேர்ல ஒருத்தருக்கு 1 பங்குக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது தெரியுமா? 1 வேளை தான் சாப்பாடு இருக்குது தெரியுமா? எதை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோம், எதை குறித்து கவலைப்படுறோம்? நமக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு 3 நேரம் நம்ம சாப்பிட்டா நம்ம இந்த 3ல் அந்த 1 பகுதியில் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வேஸ்ட் பண்ணும்போது நமக்கு உள்ளம் குத்தணும். நம்ம பிளேட்டில் ஒரு சாப்பாடு நமக்கு முன்னாடி இருக்குதுன்னா அந்த நேரத்தில் அது இல்லாமல் உலகத்தில் 3ல் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நடத்தி இருக்கிறார். அதை குறித்த ஒரு எண்ணமும் இல்லை, ஒரு கரிசனையும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு அது இல்லை, எனக்கு அது இல்லைன்னு தான் போராடினாங்க. அதான் ஆண்டவர் பார்த்தாராம், 30ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, 29 அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரல. 30ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்கள் போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் விழுந்தது. இதை சொல்லிட்டு தான் ஆசாப் எழுதுறான், இவர்கள் இப்படிப்பட்ட அற்ப காரியங்களுக்காக இச்சித்து வேதனைப்பட்டே தங்கள் நாட்களை விருதாவாகவும் வருஷத்தை பயங்கரமாகவும் மாற்றிக்கொண்டார்கள். எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற தேவ ஜனம் ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியத்தை எப்படி வீணடிச்சிருச்சுன்னு பாருங்க. சரி, 3 காரியம் சொல்லியிருக்கிறேன்னா அடுத்து வாசிங்க பார்ப்போம். 34ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து, ஆமா, ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுத்த உடனே அதிகாலை 5 மணி ஆராதனைக்கு வந்துட்டாங்க. ஆமா, அநேகமாக அடுத்த மாதத்துலேருந்து 5 மணி ஆராதனை கொஞ்சம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் அவர்களை கொல்லும் போதே அதிகாலமே அவர்கள் தேவனை தேடி என்ன செஞ்சாங்களாம், தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா நல்ல மனம் திரும்பிட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க இப்போ. ஆமா, ஆனாலும் அங்கேயும் வந்துருச்சு. ஆனாலும் இருங்க. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். என்ன பொய் சொன்னார்கள்? ஆமா, உன்னதமானவர் எங்கள் கண்மணி, நீர்தாம்பா எங்க அடைக்கணும்னு சொல்லிட்டு பொய் சொன்னாங்களாம். ஆமா, நம்ம அதான் இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாட்டு வெறும் வார்த்தையாக இருந்தால் தயவு செஞ்சு பாடாதீங்க, வாழ்க்கையாக இருந்தால் மட்டும் பாடுங்க. நிறைய பாட்டு போய் தான் நம்ம பாடுறது. அது வேற, நம்ம ஆட்கள் இப்போ எழுதுறதெல்லாம் ஒரே ரொமான்டிசைஸ் பண்ணுற பாட்டா. என் கூடவே இரும் ஓ ஏசுவே அப்படின்னு நம்ம பாடுறது கேட்கறதுக்கு அழகாக இருந்தோடனே ஐயோ என்ன அழகாக கையை அசைத்தி பாடுவீங்க. ஆண்டவர் மேலே இருந்து பார்ப்பாரு, நான் கூட தான் இருக்கிறேன், நீ தான் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிற, நீ முதல்ல திரும்பி வான்னு அவர் வேற மெட்டில் பாடிக்கிட்டு இருப்பார். நான் கூடவே இருக்கிறேன்னு அவர் பாடுவார்னு நினைக்கிறேன். இப்போ பாடுற பாட்டெல்லாம் வாழ்க்கையாக இருக்கணும், பொய்யாயிடக்கூடாது. ஆண்டவர் எதையோ தண்டிச்சுதாருன்னு உடனே இந்த ஜனங்கள் திரும்பி வந்துடும். ஆனால் அதுதான் ஏசாயா 29:13 அதில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அவங்க வாயினால என்ன துதிக்கிறாங்க, அவங்க இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? எசேக்கியேல் 33 ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வசனம். எசேக்கியேல் 33 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் நல்லா கவனிங்க. ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றார் எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட, எப்பா நீ கேளு, ஜனங்கள் வீட்டு ஓரத்திலும் சவர் ஓரத்திலும் எல்லா இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி வேகமா வருவாங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக எப்படி உட்கார்ந்துருப்பாங்களாம்? அவர் ஜனங்கள் போல உட்கார்ந்துருப்பாங்களாம். நீங்களாம் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க?
அவர் ஜனமா உட்கார்ந்துருக்கீங்களா, அவர் ஜனங்கள் போல உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க, இவன் வந்து உட்காந்துருக்கான், என் ஜனம் மாதிரி உட்காந்துருக்கான்பா, ஆனால் இவன் என் ஜனம் கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. அவைகளின்படி செய்கிறதில்லை, தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை தூரமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. அதனால தான் நம்ம பாடுகிற பாடல்கள், நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லுகிற காரியங்கள் வெறும் வாயின் வார்த்தையாக போயிடுச்சுன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஆண்டவர் அவருடைய வீடியோவில் அது வேறு மாதிரி கேப்சர் ஆகும். இன்னும் அடுத்த வசனம் இன்னும் நல்லா இருக்கு, வாசிங்க. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். நம்ம பாடுற பாட்டை பற்றி தான் எழுதியிருக்கு போல. இப்படிதான் இருந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் இப்படியே இருந்து தங்களுடைய நாட்களை விருதாவாகவும் தங்களுடைய வருஷங்களை தவிப்பாகவும் சஞ்சலமாகவும் மாற்றிக்கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் விருதாவாக தவிப்பாக சஞ்சலமாக மாற்றிவிட்டேனா, அல்லது நீர் தருகிற நன்மையை பெற்றுக்கொண்டேனா அப்படின்னு கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. சரி, அடுத்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. 78, 19, 20. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதியாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். இதுக்கு பேர் என்னன்னா, இவங்க ஆண்டவரை சோதிச்சு பார்க்குறாங்க. என்ன பண்ணி பார்க்குறாங்க? ஆமாம், தண்ணி கொடுத்துட்டாரு, அவர் அப்பத்தை கொடுத்துருவாரோ, அவர் மாம்சத்தை கொடுத்துருவாரோ? தேவனை சோதித்தார்கள். இந்த ஆண்டவரை சோதிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும் நம்ம வாழ்க்கையில்? ஆண்டவர் என்ன செய்வார் என்ன செய்வார் என்ன செய்வார்னு தான் பார்ப்போம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், நம்ம என்ன செய்யணுன்றது மறந்து போயிடும். தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற அடுத்து ஒரு முக்கியமான வேதனையான காரியம், இன்னைக்கு எல்லாமே என்னதான், ஆண்டவர் என்ன செய்வார் ஆண்டவர் என்ன செய்வார்ங்கிற பிரசங்கம் மிகுதி. ஆனால் நான் எப்படி இருக்கணும், நான் தேவனுக்காக என்ன செய்யணும் என்று தியானிக்கிற காரியங்கள் குறைஞ்சு போச்சு. ஆண்டவர் அங்கே எவ்வளவு தெளிவாக எழுதி வைக்கிறார், இந்த ஜனங்கள் என்னை சோதித்து பார்க்கிறார்கள். ஏன்ட்டு அவங்க சவால் விட்டு காட்டுறாங்க. ஆமாம், தண்ணி கொடுத்துட்டு அப்பம் கொடுத்துருவீரா? நம்ம பிள்ளைங்க சில நேரத்தில் கேட்கும் பார்த்தீங்களா, அப்படிதான். ஆண்டவர் எப்படி ஒரு பர்சனல் டச்சோட எழுதுறார். இவங்க ஆண்டவரை இப்படி பல தருணங்களிலே சோதித்து பார்த்து ஆண்டவர் செய்த இந்த வனாந்தரத்திலே, தண்ணீர் இல்லாத இடத்திலே, வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வெளிகளிலே எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் எங்களுக்கு தண்ணீரை கொடுத்து மட்டும் நடத்தியிருக்கிறாரேன்னு துதிக்க வேண்டிய ஜனம் அதை மறந்துட்டு எனக்கு அதை கொடுப்பாரா இதை கொடுப்பாரா அதை ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்குதான். நான் ஒன்று சொல்கிறேன், பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கு நமக்கு காரணமே தெரியாது. ஏன் ஆண்டவரே நான் எல்லாமே சரியாதானே செஞ்சேன்ற மாதிரி இருக்கும். ஆண்டவர் ஒருவேளை சில பாதிப்புகள் இது ஏன் வந்ததுன்னு காரணத்தை நம்மகிட்ட சொல்லிட்டா நல்லது. ஆனால் சொல்லலைனாலும் அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. கேட்க முடியுமா? ஏன் என்று கேட்க உரிமை இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. யோபுவோடு இருந்த அந்த எலிகு என்கிற வாலிபன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அந்த எலிகு என்கிற வாலிபன் யோபுவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? ஆண்டவர் இதை செஞ்சிருவாரான்னு நம்ம கேட்க முடியாது. இதை ஏன் செய்யலை, இதை ஏன் செஞ்சீங்க, இது ஏன் நடந்துச்சுன்னு என்ன செய்ய முடியாதான், கேட்க முடியாது. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா காரணம் சொல்லாதவர்.
நல்ல பேராக இருக்குல்ல? இப்படி ஒரு பேர் வச்சுக்கோங்க மைண்டில். எனக்கும் பல கேள்விகள் இருக்குது. ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இவர்களுடைய வாழ்க்கையில் இது சம்பவித்தது? எனக்கு தெரியாது, நித்தியத்தில் தான் தெரியும். மறைவானவைகள் அது தேவனுக்கே உரியவைகள். ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் தந்திருக்கிற நன்மைகளுக்காக துதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மண் ஓடுகளுக்கு ஒத்தாயிருக்கிற நாம் போய் குயவனை என்ன செய்ய முடியாதான்? கேட்க முடியாது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அதிசயமான நன்மைகளை பெற்றிருந்தும் அவர்கள் அதை குறித்து நினையாமல் மேலும் மேலும் ஆண்டவரை சோதித்தபடியினால்தான் ஆண்டவர் பார்த்தாரு, ஓ நாட்கள் எல்லாம் விருதா, ஓ நாட்கள் எல்லாம் சஞ்சலமும் தவிப்பும். சரி, அடுத்ததாக வாசிங்க. அதே 78ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் வாசிங்க. உண்மையா இருக்கவில்லை, அவர்கள் இருதயம் நிலை வரப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தமா? ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறான், திடீர்னு ஒரு நாள் ஆவி வந்த உடனே ஓவரா பொங்குறான், அடுத்த நாள் கூட இருக்கிற 4 பேரையும் சேர்த்து அமைக்கிறான். ஆமாம், நீங்கள் ஓவராகவும் பொங்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லிடுங்க, ஓவராகவும் நீங்கள் பொங்க வேண்டாம். ஆமாம், ஆண்டவருக்குள்ளே நிலைவரமாக இருங்க போதும். ஆமாம், சிலருக்கு பயங்கரமாக அப்படியே ஃபயர் வந்துடுது. எதுக்கு வருதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த வார்த்தைகள், இயேசு கூட எம்மாவு போகிற சீஷர்கள் நடந்து போயிட்டு வரும்போது கேட்குறாங்க, அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு கேட்குறாங்க. கேட்டு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாரு, எல்லாம் பேயின்னு பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. எதுக்கு எரிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியல. எப்பவுமே நிலைவரமான ஒரு ஆவி, நிலைவரமான இருதயம், எல்லா நாளும் ஆண்டவருக்குள்ளாக ஒரே நிலையிலே விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களாக அல்ல. எலியா கேட்டான் பார்த்தீங்களா அன்னைக்கு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் எப்படி நடக்க போறீங்க? குந்தி குந்தி நடக்க போறீங்க. ஒழுங்க நடங்கப்பா. ஏன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்? சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் பாவத்தில் விழுந்த பின்னர் அவன் சொல்ற வார்த்தை 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனமா, என்ன ஆவி? நிலைவரமான ஆவி. இங்க சொல்றான் ஆசாப் நிலைவரமான இருதயம் இல்லை. அடுத்து அங்க சங்கீதக்காரன் சொல்றான் நிலைவரமான ஆவியை எனக்குள்ள தார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயம் உமக்குள்ள நிலைவரப்பட்டிருக்கணும், என்னுடைய ஆவி உமக்குள்ள நிலைவரப்பட்டிருக்கணும், அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னும் ஞானி எழுதும்போது நீதிமொழிகள் 4ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 4:26. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. முதல்ல இருதயம் நிலைவரப்பட்டிருக்கணும், அப்புறம் ஆவி நிலைவரப்பட்டிருக்கணும், அப்புறம் உங்கள் வழிகள் நிலைவரப்பட்டிருக்கணும். இப்படி நிலைவரப்பட்டிருக்கணும்னா அப்புறம் அது வேறு செய்தியாக போயிடும். இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அங்கேயும் இங்கேயும் அலைப்படுகிறவர்களாக அல்ல, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறவங்களாக அல்ல. ஆண்டவர் சொல்கிறார் மல்கியால, நான் கர்த்தர் நான் மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டார் நான் கர்த்தர் நான் மாறாதவர்னு. நம்ம தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நான் எப்படி கழித்தேன் இந்த வருடத்தை. ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால தான் முடிசூட்ட விரும்புகிறார். ஆனால் தேவ ஜனங்கள் தங்களுடைய அக்கிரமத்தினாலே தங்களுடைய மீறுதலினாலே அதை கெடுத்து போட்டார்கள். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதிசயங்களை மறந்தார்கள், அடுத்தது உடன்படிக்கையை மீறினார்கள், அடுத்தது சுய இச்சை மேலோங்கி நின்றது, அப்புறம் நிலைவரமான ஆவியில் தேவனை சோதித்தார்கள். போலியான ஆராதனைலாம் வாசிச்சிட்டோம் இல்லையா? இந்த நாட்களில் ஆராதனையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாக மாறட்டும். சரியா? நிறைய காரியங்களை யூடியூப்பில் பார்த்து கண்டதையும் பார்த்து யூடியூப்பில் வர்றதெல்லாம் ஆராதனை கிடையாது. நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து ஆராதிக்கிற ஆராதனை தான் ஆராதனை. எந்த ஒரு ஆராதனையும் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமே அல்லாமல் நம்மை பிரியப்படுத்துகிற, நம்மை சந்தோஷப்படுத்துகிற, மகிழ்ச்சிப்படுத்துகிற ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது அது முற்றிலும் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்பதிலே முடிய வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை காண்பித்து முடிக்கிறேன். வாசிங்க 41வது வசனம், 78ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம்.
அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சித்து பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். என்ன படுத்தினார்களாம்? மட்டுப்படுத்தினார்களாம். அது வேற டிரான்ஸ்லேஷன்லாம் இன்னும் நல்லா இருக்கு. என்ன செய்தாங்களாம்? ஆண்டவரே நீங்க போதும்ட்டாங்களாம். என்ன சொல்லிட்டாங்க? ஆமா ஆமா நீங்க போதும், நாங்க பார்த்துக்கிறோம்ட்டாங்களாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? எல்லாமே தேவ ஜனங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம பார்க்கும்போது எல்லாம் உலக பிரகாரமான மனுஷன் எழுதியிருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் எழுதப்பட்டதே தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தான். பல நேரங்களில் இவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். என்ன செய்தார்கள்? ஆண்டவரே நீர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமம் 14 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. என்னாகமம் 14:4. என்ன செய்தார்கள் அங்க? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க போவோம்? ஆமா, ஆண்டவர் என்ன நடத்தினதெல்லாம் போதும், நான் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போறேன்னு சொல்லி, நாய் தான் கக்கினதை திரும்பவும் நக்கும் என்று சொன்னது போல எங்க போறோம்னாங்களாம். ஆமா, இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பின்னரும் இந்த ஜனங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதை போன்ற ஒரு சாபமான வாழ்க்கை இந்த உலகத்திலே கிடையாது. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அதுதான் தேவனுடைய ஈவை ருசி பார்த்தும், பரம ஈவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போனவர்கள் மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவது அது கூடாத காரியம் சொல்றார். ஆண்டவருடைய ஈவை ருசி பார்த்தது நல்லது, அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையை அறிந்து தியானித்து புரிந்து அதில் நிலைத்திருக்கும் போதுதான் கடைசி வரை ஓட முடியும். ஆண்டவருடைய வசனத்திலும் வார்த்தையிலும் வேறொன்ற கட்டப்படாமல் இருப்போமானால் இந்த உலகத்தில் வருகிற சின்ன சின்ன காரியங்களை குறித்து நாம் தடுமாறித்தான் போவோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் நான் எப்போ போனாலும் திரும்ப திரும்ப சொல்றது, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியினருக்கு தேவ வசனத்திலே வளர்ப்பதிலே நம்ம ஒருபோதும் அதில் விலகிடவே கூடாது. இன்னைக்கு நான் பல யூத் மீட்டிங்கில் பல இடங்களில் போகும்போதெல்லாம் பார்க்குற காரியங்கள் வேதனையான காரியங்கள். வசனம் தெரியாததுனால அந்த சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் தாங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, தங்களுக்கு கொஞ்சம் தாளந்துகள் இருந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகி கடைசியில் எல்லாவற்றையும் சிதைத்துக் கொள்ளுகிறார்கள். நான் தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சின்ன சபை தான். அந்த சபையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பேர் மேலே வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள். அப்படிப்பட்டவங்க மத்தியில் அவங்க ஒரு ஊழியம் செய்கிறாங்க. சர்ச்சில் பாதிக்கு மேலே கண் பார்வையற்றவர்கள், நடக்க முடியாத, இப்படி ஊனமுற்றவர்களாக தான் இருந்தாங்க. அவங்க சர்ச்சில் 2-3 நாள் ஃபேமிலி கேம்ப் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன் பாருங்கள். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா 20 சின்ன பிள்ளைங்க இருக்கும். எல்லாமே அந்த 3 வயசு 5 வயசுக்குள்ளே 20 பிள்ளைங்க அப்படி வந்துருந்துச்சு. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த 20 பிள்ளைங்கள்லாம் இன்னும் ஒரு நல்ல இவங்க கைட் பண்ணி டீச் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த 15 வருஷத்தில் பயங்கரமான ரிசோர்ஸாக ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறவங்களா இருப்பாங்களே அப்படின்னு நான் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த பாஸ்டர் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், இந்த உங்கள் சர்ச்சில் நல்லா 3 to 5 வயசுலேயே ஒரு 20-25 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு காரியம், எங்கள் சர்ச்சுக்குள்ளே தான் 20-25 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் வந்து சண்டே கிளாஸ்க்குன்னு நாங்களாக ஒரு சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அக்கா சொன்னது, நம்ம இந்த சண்டே கிளாஸில் புக்கை வாங்கி கொடுத்து என்னத்தையும் அவங்க போட்டிருக்கிறத நடத்துங்க, தப்பு சொல்லலை. ஆனால் அவங்களே சில சிலபஸ் டாபிக் வைஸ் ரெடி பண்ணி அவங்க ஒவ்வொரு வாரமும் 450 பிள்ளைகளை நாங்கள் சந்திக்கிறோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முழு சபையில் பாதி பேர் ஊனமுற்றவர்கள் தான் இருக்கிறாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சபையில் சின்ன சின்ன பிள்ளைங்களையும் அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் 450 பிள்ளைங்களை நாங்கள் எவ்ரி வீக் பார்க்குறோம், சந்திக்கிறோம்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு சபைக்கும் தங்களுடைய சந்ததியினரை அடுத்த சந்ததியினர் அப்படியே விட்டுறக்கூடாது, தேவனுக்கேற்ற வகையில் நடத்துவதற்காகத்தான் பல காரியங்களை சபைகள் பிரயாசம் எடுக்கிறது. விட்டு கொடுக்கணும் அதுக்கு. சரி, இந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினது மட்டுமல்ல, என்ன செஞ்சாங்களாம்? எகிப்துக்கு திரும்பி போவோன்னு சொன்னாங்க. இன்னும் ஸ்தேவான் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லும்போது சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 39 வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 7:39. அப்போஸ்தலர் 7:39 எங்க திரும்பினார்கள்?
சீனாய் மலையில் நடந்த போராட்டத்துக்கு பின்னர் இவர்கள் ஜனங்கள் வஞ்சனையாக சில காரியங்களை செய்துவிட்டு ஜனங்கள் என்ன செய்தார்களாம், தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். நல்ல கவனிங்க, என்னாகமத்தில் வாசித்தோம், அவங்க நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்கே போவோம்னு சொன்னாங்க, எகிப்துக்கு திரும்புவோன்னு தான் சொன்னாங்க. ஆனால் திரும்பினாங்களா? திரும்பலை. பரவாயில்ல, அப்புறம் ஆண்டவர் எப்படியோ தட்டிக்கிட்டி கூப்பிட்டாருன்னு பிரயாணப்பட்டு வந்தாங்க. ஆனால் இருதயம் எங்கே போயிடுச்சான்? எகிப்துக்கு போயிடுச்சு. ஆலயத்துக்குள்ளே தான் இருப்போம், உபவாச கூட்டத்துக்கு வருவோம், எல்லா கூட்டத்துக்கும் வருவோம், காணிக்கையெல்லாம் போடுவோம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் செய்கிற வெளிப்படையான கிரியைகளை பார்க்கிறதில்லை. உங்கள் இருதயம் தேவனுக்குள் இருக்கிறதா அல்லது எகிப்திற்கு திரும்பி விட்டதா என்று தான் பார்ப்பார். இதையெல்லாம் பார்த்த ஆசாப் தான் எழுதுறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி தங்கள் நாட்களை விருதாவாக கழித்து தங்களை கெடுத்து கொண்டார்களே என்று சொல்லி வேதனைப்பட்ட அந்த ஆசாப் 77ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், 5ஆம் வசனத்தில், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான், ஆண்டவர் இவ்வளோ ஜனங்கள் தப்பு செஞ்சதுனால நித்திய காலமாக தள்ளி விட்டுருவாரா? இந்த நாளின் காலை விலையரமையான தேவ ஜனமே, இந்த வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் இந்த பழைய வருடத்தை எப்படி நாம் கழித்தோம் என்பது அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகள் அது ஆவியும் ஜீவனும் உள்ளவைகள். கேட்டு அவைகளின்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறவன் பாக்கியவான். எல்லாரும் ஒரு சில வசனங்கள் அப்படியே சேர்ந்து வாசிப்போம். 77ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக்கோங்க, 77ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக்கோங்க, 7ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறும்போது, அவருடைய செயல்களை நினைவு கூறும்போது ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறதில்லை. மீண்டுமாக நம்முடைய கரம் பற்றி மீண்டும் தம்மோடு கூட நடக்க வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு இன்னும் சொல்லுவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் இந்த வருடத்தின் கடைசியில் தேவாவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவர் காண்பித்த எல்லா காரியங்களையும் உங்களுடைய சிந்தையில் நிறுத்தினவர்களாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் இம்மட்டுமாக என்னை நடத்தினார். ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்தினாரே. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா, அவருடைய அன்பினால் அல்லவா, அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால் அல்லவா நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படவில்லை, அந்த இரக்கம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு தண்டனை தான் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற, நம்மை ஒருபோதும் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு இன்னொரு வருடத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால், நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறபடியினால், நமக்காக அவருடைய ஜீவன் கல்வாரி சிலுவையிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் இன்று வரை நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் நிலைவரப்பட்டிருக்கிறோம். நாளின் காலை வேளையில் என்ன சொல்ல போறீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பழைய வருஷம் ஒருவேளை விருதாவாக அல்லது பயங்கரத்திலும் கழிந்து போயிருந்தாலும், ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இருக்கிற வண்ணமாக அல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக இப்படியே நான் புது வருஷத்துக்குள்ள போயிடக்கூடாது, இதே நிலைமையில நான் புது வருடத்திற்குள்ள போய்விடக்கூடாது. ஒரு புதுப்பிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட, ஒரு புதுப்பிக்கப்பட்ட சிருஷ்டியாக, ஒரு புதிய மனிதனாக நான் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.
நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுதலை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுதலை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. Thank you, Jesus. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இன்னும் 2 நாட்களே இருந்தாலும் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை விட சொல்லுகிறாரோ, எந்தெந்த காரியங்களில் மனம் திரும்ப சொல்லுகிறாரோ, அதற்கு நீ ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் புதிய வருடத்தை விருதாவாக அல்ல, தவிப்பினாலும் சஞ்சலத்தினாலும் அல்ல, 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே தாவீது சொன்னது போலவே உங்களை புதிய வருடத்திலே நன்மையின் வருடமாக, நெய்யாய் பொழிகிற வருடமாக அவர் மாற்றி நடத்துவதற்கு உண்மையுள்ளவர், அவர் போதுமானவர். Thank you, Jesus.